இந்த வார்த்தைய 11 முறை மட்டும் எழுதி என்ன வரம் நீங்க கேட்டாலும் 11 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு டெய்லியும் அந்தந்த நாள்லயும் நேரத்திலையும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு பிரதோஷம். இந்த நாள்ல நாம நினைச்ச காரியம் 11 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நாம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம். இந்த பிரதோஷ நேரத்துல தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு நந்தியம் பெருமானோட கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த தாண்டவம் ஆடினாரு. இந்த பிரதோஷ நேரத்துல தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர தரிசனம் செய்யறதுக்கு சிவன் கோவில்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர தரிசனம் செய்யும் போது சிவபெருமானோட அருளோட சேர்த்து அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்சவங்க இன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்யுங்க. நீங்க அபிஷேகத்துக்கு எந்த ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்க பார்த்தா கூட அதுவே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பாத்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு பிரதோஷ நேரம், அதாவது சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒரு சிலர் இந்த டைம்ல கோவிலுக்கு போயிருப்பீங்க, இன்னும் ஒரு சிலரால இந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்தெந்த வேண்டுதலுக்காக பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, நிறைவேறாத ஆசை எது இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு, அதுவும் 11 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல லாபம் கிடைக்கிறதுக்கு, தொழில்ல இருக்கக்கூடிய போட்டி பொறாமை நீங்கிறதுக்கு, குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்காக, கடன் பிரச்சனை தீர்றதுக்காக, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காக, பணவரவு அதிகரிக்கிறதுக்காக, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த வரம் 11 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். இது நிறைய பேர் செஞ்சு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பரிகாரம் தான். சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஒயிட் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரெட் கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஆப்ஷனே இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க.
முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அது உடனே 11 நாட்களுக்குள்ள நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு வார்த்தையை கொடுக்கறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை அந்த பேப்பர்ல 11 முறை நீங்க எழுதுங்க. இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள உங்க குறிக்கோளை மட்டும் நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. அதாவது உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க 11 முறை 11 டைம்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி இந்த வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி பேப்பர்ல 1 2 3 4ன்னு சொல்லி 11 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க. அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். நம சித்தம், நம சித்தம், நம சித்தம். இந்த வார்த்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். இதுல சித்தம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் சித்தியாகும். அதாவது நாம கேட்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சித்தியாகும். இப்படி 11 முறை இந்த வார்த்தையை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பருக்கு பின்பக்கம், அதாவது அந்த பேப்பரை பேக் சைட் திருப்பிக்கிட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 2 லைனுக்கு நீங்க எழுதிக்கோங்க. ஒரே லைன்லயும் எழுதலாம், 2 லைனாவும் நீங்க எழுதலாம். இப்படி எழுதும் போது எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். கடன் பிரச்சனை தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும், தடை விலகணும், கஷ்டம் தீரணும், நோய்கள் தீரணும், இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க வேண்டுதலை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேலை கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்தவரோடு சந்தோஷமாக எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியும் நீங்க எழுதலாம். இது உங்க விருப்பம்தான். நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா அவங்களோட பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா வேண்டுதல் என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது, 4 திசைகளில் இருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியில வச்சிருங்க. தலகாணி உரைக்குள்ள இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. 11 நாட்களுக்கு இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். தலகாணி வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்றவங்க நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல உங்க தலைக்கடியில ஏதாவது ஒரு பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அதுக்கடியில இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. இப்போ 2வது நாள் நைட்டு, அதாவது நாளைக்கு நைட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, திரும்பியும் இந்த பேப்பரை எடுத்துட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அதை நீங்க படிச்சு பாருங்க. நீங்க எழுதி இருக்கக்கூடியதை படிச்சு பார்த்துட்டு அந்த நம சித்தம்ங்கிற வார்த்தையையும் 11 முறை படிச்சு பார்த்துட்டு திருப்பியும் தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. இந்த 11 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான தேவையான முயற்சிகளையும் தவறாம நீங்க செய்யுங்க. 11 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 12வது நாள் ஒண்ணு காலையில அப்படி இல்லைன்னா ராத்திரி நேரத்துல இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விடுங்க. இப்படி எரிக்கிறதுக்கு முடியாதவங்க இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலையோ இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா 11 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறும். பெரிய பெரிய வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த 11 நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.